ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்காக முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் போல தண்ணி எடுத்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உள்ள வைக்கக்கூடிய ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா அவிச்சிட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு கூட கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கட்டி எதுவும் இல்லாம நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூட 2 பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்தது துருவின கேரட் ஒரு 1/4 கப் போல சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமா கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ், குடைமிளகாய், அப்புறம் பட்டாணி எல்லாம் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சப்பாத்தி மாவை விரிக்கிறதுக்காக கொஞ்சமா கோதுமை மாவு தூவிக்கலாம். இப்போ இந்த மாவை சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எடுத்து தேய்க்க வேண்டாம். இதை ஃபுல்லுமே இப்படி வச்சு பெருசாவே விரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபில்லிங்கை இதில் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சைடில் கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. அடுத்தது இதை இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சைட்லயும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 இன்ச் போல கேப் விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டா 9 பீஸ் வரும். அடுத்தது ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க. உள்ளங்கையில இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்றதுனால நாம உள்ள வச்சிருக்கக்கூடிய ஃபில்லிங் வெளியில வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட பெரிய சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா பெரிய அளவா வரும். இதே அளவுலயே கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ரை பண்றதுக்காக ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடியதை ஒவ்வொன்றா உள்ள வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, அப்புறம் உள்ள எதுவுமே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம சைட் டிஷ் எதுவுமே வச்சு சாப்பிட தேவையில்லை. உள்ளே ஃபில்லிங் இருக்குது, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவ்வளவு தான் இன்ஸ்டன்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுல வெஜிடபிள்ஸ் அப்புறம் கோதுமை மாவுல செய்யறதுனால ரொம்ப ஹெல்தியா இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரே மாதிரியே இட்லி தோசை அப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.